அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். பாப்பானிகினி தமிழ் சங்கத்திலிருந்து சுரேஷ் பாபு மற்றும் சதீஷ் வந்து பாப்பானிகினி தமிழ் சங்கத்துடைய பொருளாளராக இருக்கிறாரு. நான் தலைவராக இருக்கிறேன். நாங்கள் ஒரு 10 பேர் வரைக்கும் பாப்பானிகினியாலேருந்து இங்கே நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறோம். பாப்பானிகினி அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவுக்கு வடக்கில் இருக்குது. இந்த தீவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 தமிழர்களுக்கு மேலே இருக்கிறோம். பாப்பானிகினி மண்ணில் இருந்து இங்கே ஒவ்வொரு ஆண்டும் அயலக தமிழர் தினத்திற்கு 11-12 ஜனவரி ஒவ்வொரு ஆண்டும் வந்து தொடர்ந்து அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சென்ற ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஸ்டால்லாம் போட்டிருந்தோம். பாப்பானிகினி தமிழ்ச்சங்கம் வந்து தமிழக அரசினுடைய இந்த நிகழ்வை வந்துட்டு பாராட்டுறோம், மனதார பாராட்டுறோம். குறிப்பாக தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய ஆட்சியில் வந்து தொடர்ந்து அயலக தமிழர்களுக்காக நிறைய சிறப்பு திட்டங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைமுறையினருக்கு தமிழை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து தமிழை கற்றுக் கொடுப்பதற்காக இப்போ பாப்பானிகினி மண்ணில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இணையதளம் வாயிலாக தமிழை வந்து குழந்தைகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இது போக தமிழக அரசோடு நாங்கள் நிறைய இணைந்து செயலாற்றி கொண்டு இருக்கிறோம். இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஸ்டால் போடுறதுக்கும் சரி, அடுத்து ஒரு வணிகம் தொடர்பானதுக்கும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது எங்கள் பாப்பானிகினி தமிழ் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எங்கள் மண்ணில் வந்து தமிழர்கள் வந்து ஒரு ஆசிரியராகவும் ஒரு தொழில் முனைவோராகவும் மருத்துவர்களாகவும் அனைத்து துறையிலையுமே வந்து பாப்பாக்கூடிய இந்த தினம் வந்து பெருமளவில் கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்வும் சரி, நாளைக்கு நடக்கக்கூடிய முதல்வர் தலைமையிலான நிகழ்வும் சரி மிக அருமையான வெற்றி பெறுவதற்கு பாப்பானிகினி தமிழ் சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி.